தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா. இதுக்கு மேலே பாடினா காப்பி ஸ்ட்ரைக் ஆகிடும். பட் இருந்தாலும் நம்ம ராயா பண்ண மேஜிக் வந்து இந்த எபிசோடில் பேசி ஆகணும். பிரம்மாண்டமான கேமு. வாங்க பார்ப்போம் என்னாச்சுன்னு. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இதெல்லாம் நான் மட்டும் இருக்கேன்னு பார்த்தீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. இந்த மேட்ச் ஆர்சனல் போன வருஷம் இப்படி வச்சு செஞ்சாங்க எனங்களே. ஆர்சனல் வந்து இந்த கேம்னால தான் வந்துட்டு டைட்டிலே தோற்று போகணும் அப்படிலாம் சொன்னாங்க. உண்மைதான், இல்லைன்னு ஒத்துக்க மாட்டேன். இருந்தாலும் அந்த கௌதம் இருந்தால் ஓர கலாய்ப்பானே. அதனால் வந்துட்டு நம்ம வர ஜெயிச்சிருக்கோம், நம்ம வந்து ஜாலியாக பேசலாம். அவன் இருந்தால் வந்துட்டு ஏதாச்சும் கலாய்ச்சிட்டு இருப்பான் ஆர்சனல் பற்றி. வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக பேசுவோமேன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலி இந்த ஆர்சனல் விக்ட்ரி 10 மட்டும்தான் இந்த எபிசோட்லேயே பார்க்க போகிறோம். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான வின். அதனால தான் வந்து ஒரு தனி எபிசோடாக இருக்க போகுது. என்னென்னா, போன சீசன் இதே எடுத்து பார்த்தோன்னா நம்மளோட குட் ஈவினிங் பாய் உனாய் எம்ரி வாங்க வாங்க என்ன தானே துரத்தி அமிச்சிங்க, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு விட்றேன்னு சொல்லி கூப்பிட்டு சூப்பராக சிறப்பான ஒரு அம்சமான ஒரு செயலை செஞ்சு விட்டு அமுச்சு விட்டான். அது மட்டும் இல்லை, ஹோம்லேயும் வந்து எங்களை டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ வந்து அஸ்தான் வில்லா அகேன்ஸ்ட் ஆர்சனல் வந்துட்டு ஒரு டஃப் ஃபிக்ஸராகவே இருந்துச்சு லாஸ்ட் இயரு. ஒரு டீமன்னே சொல்லிக்கலாம். எங்களுக்கு வந்து ஒரு வீக்னஸ், ஒரு நெமசிஸான ஒரு டீமாக இருந்துச்சு அஸ்தான் வில்லா. பயமா இருக்கு, போயிடும் சார். பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்லை சார், அவரு பார்த்தா சார். யாரு என்னதான் பெரிய டீமை டிஃபீட் பண்ணியிருந்தாலும் இந்த அஸ்தான் வில்லா வந்து உனாய் எமரி ஏதோ ஒரு பெரிய டாக்டிக் அவனை யூஸ் பண்ணிடுறாயா என்னன்னு தெரியல. அப்போ மட்டும் எக்ஸ்ட்ராவாக பிரெயினை யூஸ் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான டாக்டிக் போட்டு எப்படியோ ஜெயிச்சிடறான். இந்த வாட்கின்ஸ் ஒரு கோலை போட்டுருவான், கரெக்டாக ஜெயிச்சிருவாங்க. இந்த வாட்டி பயந்துட்டே இருந்தோம். ஏன்னா எடுத்த உடனே 2வது மேட்ச் அவே ஆடுறோமே. அதுவும் அஸ்தான் வில்லா வந்துட்டு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஒன்று தோத்துட்டா அவ்வளோதான், மறுபடியும் போன வருஷமாக நடக்க போகுது. இல்லைனா ஜெயிச்சோன்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்டரியாக இருக்கும்னு நினச்சோம். பட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல விக்ட்ரி, சாட்டிஸ்ஃபேக்டரி விக்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் க்ளீன் ஷீட் வச்சது தான் இன்னும் பயங்கரமான ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் லைனப் எடுத்து பார்த்தோன்னா லெஃப்ட் பேக் வந்து இல்லை. ஸோ வந்து நம்ம டிம்பரு அவர் தான் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. மற்றபடி எல்லாம் பேக் லைனில் சேம். சலீபா, நம்ம சலீபான்னு சொன்னாலே இப்போலாம் புள்ளிடுதுங்க. என்னம்மா டிஃபெண்டர் ஒரு சலீபா, கேப்ரியல், பென் ஒயிட் இவங்களே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் ஃபார்வர்டில் சேம். என்ன ஒன்று மார்டினெல்லி ஓவர் ட்ரொசாட் அந்த விஷயத்துக்கு வருவோம். மற்றபடி எல்லாமே இதுக்கு ஆவர்ஜ் ஸ்ட்ரைக்கு, சாக்கா, அதெல்லாம் பார்ட்டே ஆஸ் யூஷுவல் ரைஸு ஓடகார்டு இருக்குது. அந்த சைடு நம்ம அஸ்தான் வில்லா எடுத்து பார்த்தோன்னா உங்களோட முக்கியமான கீ பிளேயர் இந்த வாட்டியை வந்துட்டு மார்கன் ராஜர்ஸ்ன்றவர் ஒரு புதுசாக அவர் தான் ஆடுறாரு. இந்த கேம் ஃபுல்லாகவே ப்ரில்லியன்ட். எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் ஆர்சனல் ஜெயிக்கல இல்லை ட்ரா ஆகிட்டு இருந்தால் மார்கன் ராஜர்ஸ் தாங்க மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்கணும். என்னமான பர்ஃபார்மன்ஸு, சூப்பராக ஆடினார். பட் என்ன இந்த கேமில் வந்துட்டு நாங்கள் போன சீசன்லேருந்து கற்றுக்கினதும் சரி, இந்த கேமில் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்றதுனா டெஃபினெட்லி வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் காம்னஸ். சொல்ல போனோம்னா ரொம்ப ரஷ் பண்ணுற அவசியம் இல்லை. பேக் லைனில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஆடணும், அது ஒரு சொல்ல வேண்டிய ஒரு உண்மை. என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு வேவரிங்காக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்சனல் டாமினேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாட் ஆச்சு. அஸ்தான் வில்லா அதுக்கு திரும்பி கேமில் வந்தாங்க. அங்கங்கே அவங்க நல்ல சான்ஸே வந்தது. இந்த நல்ல சான்ஸ்ன்னு சொல்கிறப்ப தான் வந்துட்டு கேம் 0-ஆல் இருக்கும் போது பால் வாட்கின்ஸ் கிட்ட அப்படி தவறி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு லாஃப்டர் ஷாட் அடிக்கிறாரு. ராயா பறந்து ஒரு பயங்கரமான சேவை பண்ணார். விழுந்து உடனே ஒரு ரீஃப்ளெக்ஸில் வந்து வாட்கின்ஸ் பக்கத்துலேருந்தே அடிக்கிறதா, அது வந்து ஒரு ரீஃப்ளெக்ஸ் சேவ். இந்த சேவெல்லாம் பார்த்து மிரண்டுட்டேன் நான். கடைசியாக இந்த மாதிரி சேவ் பார்த்துட்டு இந்த லெஸ்டர் ஃப்ரீ கிக் சேவ் பண்ணுவான் அவன், ராம்ஸ்டேல் ஆர்சனலுக்கு. பட் அதை விட இது வந்து இன்னும் பிரம்மாண்டம். ஏன்னா வந்துட்டு அந்த கேமில் அந்த கோல் அந்த மூமெண்ட்டில் அடிச்சிருந்தானா பார்க் த பஸ் சொல்லிட்டு கேமை ஜாலியாக முடிச்சு உனாய் எமரி வந்து ஒரு 3 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான். பட் அந்த சேவ் வாஸ் ஈக்குவல் டு அ கோல். அது ஒரு பயங்கரமான ஒரு டபுள் சேவ் பண்ணி அந்த மூமெண்ட் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்த மூமெண்ட். அது ராயா வாங்கினது நானும் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன். நல்லதாக ஆடுறா ராயா, ஆனால் ஒரு நல்ல ஷார்ட் ஸ்டாப்பரா இல்லை. ஏன்னா அவங்க வந்து இந்த கோல் பால் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுட்லலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருப்பான். ஆனால் சேவ்ஸ் வைஸ் நான் வந்து ரொம்ப பார்த்து நான் வியக்கிற அளவுக்கு நான் எதுவுமே நான் வந்து பெருசாக பார்க்கல ராயிட. பட் இந்த ஒரு கேம்லேயே ப்ரூவ் பண்ணிட்டான் மேன் இஸ் வர்த்தி ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்றதுக்கு. இன்னைக்கு இவங்க ஆடின பாரு, அதான் ஆட்டம். ஒரு பயங்கரமான சேவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கேம் வந்து ஒரு மாதிரி கோல் அடிச்சான்ற டைமில் வந்துட்டு நல்லா ஒரு மார்டினெல்லியை தூக்கிட்டு ட்ரொசாட் அப்படி தான் எடுத்துகிட்டு வராங்க. பயபுல்ல வந்து ஒரு பாலை தொடவே இல்லை. வந்த உடனே சாக்கா வந்து ஓடகார்டு நல்ல பால் கொடுத்துருப்பான். அப்புறம் சாக்கா போய் அது ஒரு கிராஸ் கொடுப்பான். ஃபஸ்ட்டு டச்சு பேங்க் கோல், பயங்கரமான கோல். அது கோல் கூட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தலைவன் பண்ணா ஒரு செலிப்ரேஷன், இந்த கோல்டஸ்ட் செலிப்ரேஷன் ஆர்சனலில் நான் பார்த்து ரொம்ப நாள்
திமுறா ஐ எம் இம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வாக்கு ஒன்று கொடுத்தாம பாருங்க. ஸ்டேடியமே வந்து சியர் பண்ணிட்டு இருந்தது. இவன் காமா வந்துட்டு நான் இருக்கேன்டா, நான் தான்டா ஸ்டார்ட் பண்ணோன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கான் அந்த கோலை போட்டு. அதுக்கப்புறம் வந்து சலீபா வந்து வலுக்கட்டாயமாக அவனை கூப்பிட்டு செலிப்ரேஷனை பண்ணுறான் சொன்னோடனே தான் அவன் செலிப்ரேஷனே பண்ணான். ஸோ ட்ரொசார்ட் வாஸ் த மேன் அட் த மொமெண்ட். கரெக்டான டைமில் வந்து கரெக்டான ஒரு கோலை போட்டு பயங்கரமாக ஒரு லீடை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமே வந்துட்டு ஏன்னா டெஸ்பரேட் ஆகிட்டாங்க, அஸ்டன் வில்லா கோல் அடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியலை. பட் அகெயின் சாக்காக்கு வந்து அந்த ரைட் சைடு பால் வந்து செட் அப் ஃபார் தாமஸ் பார்ட்டியோட டிப்பிக்கல். அந்த தாமஸ் பார்ட்டி ஷாட் வந்து 9 out of 10 டைம்ஸ் வெளில தான் அடிப்பான். பட் கரெக்டாக இந்த வாட்டி உள்ளடிக்கவும் ஃபோர்ஸும் கம்மி தான். எமி மார்டினஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால அதுவும் உள்ளே போயிட்டு ஒரு 2-0 நல்ல ஒரு சாலிட் லீடை கொடுத்துட்டாங்க ஃபார் த கன்னர்ஸ். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, இதுக்கப்புறம் கேம் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. பட் அந்த 2 goals, செகண்ட் கோல் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சீல் த மேட்ச். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. கேமில் வந்து இன்னும் 2 இன்சிடென்ட் நடந்ததுங்க. அதாவது ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு சலீபாவை வந்துட்டு தள்ளி விட்டு மெக்கின் வந்துட்டு பால் மேலே அடிச்சிருவான். அடித்த உடனே பென் ஒயிட் ஏன் ஆலியார் அடிக்கணும்னு பலார்னு மறுபடியும் டக்குன்னு ஒரு பால் அடிச்சு விட்ருவாரு. அதை வந்துட்டு இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து முன்னாடி ஆர்சனல் பண்ணியிருந்தாங்கன்னா புலி பண்ணியிருப்பானுங்க ஆர்சனல். ஒன்றும் பெருசாக அந்த டீம் ஸ்பிரிட் இருக்காது. இல்லைனா வந்து ஜாக்கா மாதிரி இப்போ உண்மையிலே பெருசாக சண்டை போடணும்னு சொல்லி ரெட் கார்டு வாங்கிட்டு போவாங்க. பட் அப்படிலாம் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டிங் அப் ஃபார் டீம்மேட்ன்ற மாதிரி ஒரு ஏன்னா கார்டும் தர முடியாது அந்த இதுக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்தது, சாட்டிஸ்ஃபேக்டரி மூமெண்ட்டாக இருந்தது ஒரு ஆர்சனல் ஃபேன்க்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு மூமெண்ட் வந்துட்டு ஆஸ்டன் வில்லா வந்துட்டு ஒரு கவுண்டரில் 1-on-1 போயிட்டு இருக்கான் ஆல்மோஸ்ட்டு. அந்த டைமில் சலீபா ஒரு ரன்னை போட்டு தனி மனுஷனாக போய் டேக்கில் போட்டு அந்த ஷாட்டை பிளாக் பண்ணால் பயங்கரமான சேவு. ஸோ ஓவரால் பேசிக்லி ஆர்டேட்டா அவுட் கிளாஸ் ஊனா எம்ரி. லாஸ்ட் சீசன் வந்து ஊனா எம்ரி அவுட் கிளாஸ் ஆர்டேட்டா, இந்த வாட்டி வந்து ஸ்டார்டிங்கில் ஆர்டேட்டா அவுட் கிளாஸ்டு. ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்ட்ரி, எவ்ரிபடிஸ் ஹாப்பி. 2 கேம்ஸில் வந்து 2 wins with 2 goals. ஸோ 6 points எடுத்து ஆர்சனல் கம்ஃபர்டபுளாகவே இருக்கிறாங்க. இட் இஸ் ஆஃப்டர் ஆல் வெரி குட் இம்பீனிங் ஃபார் அஸ். தேங்க்யூ.